கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பிரிவினரின் இடஒதுக்கீட்டின் அளவு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இந்த மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 8 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும். இந்தியா முழுவதற்கும் பாராளுமன்றம், சட்டமன்றங்கள் அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கடந்த 25 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. 1999 இருந்து 2004 காலத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அப்போது துணை பிரதமராக இருந்த LK அத்வானி இந்த யோசனையை முன்வைத்தார். அத்துடன் நிற்காமல் இந்தியாவின் அதிபராட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்றும் பேசினார். இப்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இதற்கென குழு அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது. தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் செலவை குறைப்பதற்காகவே இந்த திட்டம் முன்மொழியப்படுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தியாவில் அதிபராட்சி முறையை கொண்டு வருவதே பாஜகவின் நோக்கமாகும். நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஒழித்துவிட்டு அதிபராட்சி முறையை கொண்டு வர துடிக்கும் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் சதி திட்டத்தை இம்மாநாடு கண்டிக்கிறது. ராம்நாத் கோவிந்த் குழுவை கலைத்திடுமாறு ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 9 தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்ப பெறுக. தலைமை தேர்தல் ஆணையரை இந்திய பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய மூவர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது. ஆனால் அந்த தீர்ப்பை மாற்றும் விதமாக இந்திய பிரதமர், அவரால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் என்றும் அந்த குழுவில் 3 பேர் கருத்து பெரும்பான்மையாக கருதப்பட்டு அதன் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுவார் என்றும் ஒரு சட்டத்தை இப்போது ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் ஆளுங்கட்சி சார்பான ஒருவரே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் இனி நியாயமான தேர்தல் இந்தியாவில் நடக்குமா என்ற ஐயம் எழும்பியிருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நாரிமன் உள்ளிட்ட பல சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டத்தின் காரணமாக இந்தியாவில் நியாயமாக தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை குலைந்து விட்டது என்று தெரிவித்துள்ளனர். எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் குழு அமைத்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 10 தீர்மானம் எண் 10 ஒப்புகை சீட்டுகளின் அடிப்படையில் தேர்தல் நடத்துக. இடதுபுறமாக இருக்கிற தோழர்கள் தயவு கூர்ந்து VIP அமர்கிற இடங்களில், தோழமை கட்சி தலைவர்கள் அமர்கிற இடங்களில் நுழைவதற்கு முயற்சிக்க வேண்டாம். அப்படியே நிக்கிற இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அந்த மாநாடு சிறக்கும். தயவு கூர்ந்து உட்காருங்க ப்ளீஸ். அப்படியே உட்காருங்க. உட்கார்ந்தீங்கன்னா சிறப்பாக. நிக்கிறது தான் பிரச்சனை. உட்காருங்க.